2026 அவர் சொன்ன மாதிரி எப்படி 1967 அண்ணா அவர்கள் காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சியை அமைத்தாரோ, எப்படி 77 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதியின் ஊழல் ஆட்சியை ஓரங்கட்டி ஆட்சியை அமைத்தது மட்டுமல்ல, அவர் மரிக்கும் வரையில் 13 வருஷம் 3 டென்யூவர் தலையே தூக்க விடாமல் பண்ணார் கருணாநிதியை. அது போன்ற ஒரு மக்கள் எழுச்சி, அது போன்ற ஒரு பேராதரவு விஜய்க்கு தாவேகாவுக்கு 2026 காத்திருக்கிறது, கிடைக்கும். அப்போ தான் இவங்கெல்லாம் ஆஹா என்னடா நம்ம தப்பு கணக்கு போட்டோம்னு. அவங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியல. பக்கத்தில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள், பக்கத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள் மாதம் மும்மாறி பொழிகிறது, தமிழ்நாடு நல்லா இருக்குது, எல்லாம் சுபிட்சமாக இருக்காங்க அப்படின்னா இவர் அதை கேட்டுட்டு முதல்வர் போயிட்டுருக்காரு. அவங்க கட்சிக்காரங்களே உண்மையான தகவலை சொல்கிறது இல்லை. ஆனால் இப்போ தான் இந்த உளவுத்துறை அறிக்கை, லேட்டஸ்ட்டு ஒப்பீனியன் போல்லாம் வந்தோன்னு கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு வரலாற்றிலே இல்லாத மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாலே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க.